தனுஷ் டைரக்ஷன் தான் ப்ரோ எனக்கு ஆக்சுவலி மெயினாக அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குது. ஏன்னா அவரோட பழைய படம் வந்து அந்த பவர் பாண்டின்னு ஒரு படம் எடுத்தார். அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிது. தனுஷ் ஓகே டேரக்டராக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னு வந்து தோணுச்சு எனக்கு அந்த படம் வந்து. ஏன்னா எல்லாரும் எமோஷனையும் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம் எடுத்த ஒரு டேரக்டர் அவரோட 2வது படம் அவரே ஹீரோவை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி எடுக்க போகிறாரு. அதுலேயும் கொஞ்சம் ட்ராமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் ட்ராமாவை எடுக்க போகிறாரு. எப்படி இருக்குன்னு வந்து ஒரு மாதிரி கியூரியாசிட்டி ஜாஸ்தி இருக்குது. அதனால எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து எனக்கு வந்த தனுஷ் படம் எல்லாமே எனக்கு ஆக்சுவலி ஓரளவு கிளிக் ஆச்சு. திருச்சிற்றம்பலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கப்புறம் வாத்தி படம் இருக்குல்ல, அதுவும் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நானே வருவேன் அவர் நல்லா இருந்துச்சு. ஆனால் பழைய செல்வராகவன் ஸ்டாண்டர்டில் இல்லை. அது மாதிரி நிறைய படம் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஏன் ஈவன் இப்போ வந்து கேப்டன் மில்லர் கூட ரொம்ப சூப்பராக இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ராயன் வந்து அவர் டைரக்ஷன் நல்லா இருக்குமோ. இப்போ ரீசெண்டாக அவர் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் நல்லாயிருக்கு. ஸோ அவர் ஸ்கிரிப்ட் எழுதல தப்பு பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு தான். அதனால் எனக்கு ராயனை வந்து பார்க்கலாம், தியேட்டரில் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ராயன் படத்துக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ ஏன்னா தனுஷ் அவரே டைரக்ட் பண்ணி அவரே இது பண்ணுறாரு. இப்போ பவர் பாண்டி படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி இருக்கும். ஒரு வயசானவரை வச்சு அவரோட லைஃப்பில் அந்த மெமரிஸ் அது மாதிரி எடுத்துருப்பாங்க. இப்போ ராயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வைலன்ஸான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குது. அது மாதிரி தான் போஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் தான் வரும். எதுக்கு இப்போ லோகேஷ் சார் படத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய வைலன்ஸ் இருக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்தளவுக்கு வில்லன் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மோசமான ஆளாக இருப்பான். அவனை எதிர்க்கிற மாதிரி ஒரு வைலன்ஸ்னால் அது ஏற்றுப்பாங்க. சும்மா ரவுடிசம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா பப்ளிக் ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ படம் வந்தது அப்படின்னு தான் தெரியும். நல்லா லுக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பார்த்தா ஓம் பிரகாஷ் அவர் தெரியும். ஆரம்பம் படம்லாம் நல்லா பண்ணியிருப்பாப்புல. நல்லா நேச்சுரல் லைட்டிங், வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங்கும் நல்லா கொண்டு வராரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. அது 50வது படம் வேறு. ஒரு இந்த படமும் ஒரு மினிமம் கேரண்டி படமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வட சென்னையே எடுத்துட்டிங்கன்னா ஒரு நல்ல கதையாக கொண்டு போயிருக்கலாம். ஒரு ரவுடிசத்தை கொஞ்சம் ஆதரித்து அப்படி கொண்டு போனது கொஞ்சம் நெகட்டிவாக வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் மேலே ஒரு பேசப்படுது. அப்படி இல்லாமல் ஒரு கேங்ஸ்டர் படமாக எடுத்தாலும் அதில் ஒரு நாயத்தோடு எடுத்துக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தளபதி நாயகன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு பேசப்படுற ஒரு படம் தான். அதில் வந்து ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு நாய் வந்தது, மக்களுக்காக அவர் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு எடுக்கணும். சும்மா தேவையில்லாமல் வைலன்ஸு ஒரு ஹீரோயிஸ்ட்டுக்காக அப்படி பண்ணாமல் ஒரு எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கணும். இப்போ எப்படி இருந்தாலும் இப்போது கடை நல்லா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, என்ன சர்டிஃபிகேட் இருந்தாலும் நல்லா ஓடிடும் படம். எஸ்.ஜே. சூர்யா சார் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா நடிப்பில் பயங்கரமாக பண்ணுவார் எஸ்.ஜே. சூர்யா சார். ஸோ தனுஷ் சார் கூட இருக்கிறப்ப எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஸ்பைடர் படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு வில்லத்தனத்தில் மிரட்டிட்டார். இப்போ லைனாக தெலுங்கு படம், இந்த படம் பேன் இண்டியா லெவலில் ஒரு 10 படத்துக்கு வில்லனாகவே ஒரு வில்லனாக நடித்தாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும். இந்த ஆள் வந்து பயங்கரமாக மிரட்டி எடுப்பான். ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் தான் இருக்கும். இதில் வேறு கேங்ஸ்டர் படம் வேறு ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லனாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி நான் இந்த ஃபிலிம் வந்துட்டு மேக் பண்ணும்போது நான் நேரில் போயிருந்தேன். என்னென்னா சின்ன வயசுலேருந்தே செல்வராகவன் சார் வந்துட்டு தனுஷ் வச்சு நிறையா ஃபிலிம்ஸ் வந்துட்டு மேக் பண்ணிருக்காரு. பட் ஒரு டேரக்டராக வந்துட்டு அவங்க அண்ணாவே வச்சு எடுக்கிறது இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த செட்டில் அப்போ வந்துட்டு சம் ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்துச்சு. நான் நேரில் பார்த்தேன். ஸோ ஒரு டேரக்டரை வச்சு ஒரு டேரக்டர் அவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பார் இவர். ஸோ இந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு எப்படி என்ன ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கடைசியாக தனுஷ் படம் வந்தது கேப்டன் மில்லரு. அதுக்கு முன்னாடி படமே வரல எங்களுக்கு. கேப்டன் மில்லரு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஆனால் அவர் வேறு லெவல் டேரக்டர். ஆனால் எதனால் அந்த படம் பெருசாக ஆகிட்டாலும் எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த படம் எங்கள் தலைவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஸோ அவர் இந்த ஃபேமிலி அதெல்லாம் எதுவுமே அவர் பார்க்கவே இல்லை. அவரோட 100% படமாக கொடுக்க போகிறாரு. இதே யூஏ வந்திருந்தால் அவர் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக எடுத்திருப்பார். இந்த சீன்லாம் வச்சக்கூடாது. ஆனால் இந்த படம் அவரோட தரமான படமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஆமாம் ஆமாம் பயங்கரமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பார்க்கும்போது அவர் ஏதோ புச்சர் மாதிரி இருக்கார். பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வைலன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை இந்த படத்தில். ஃபஸ்ட்டு பாட்டே கேட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் ஏஆர் ரஹ்மான் கூட பண்ணுறாரு. கடைசியாக மரியான் பண்ணார். இவர் இப்போ ஏஆர் ரஹ்மான் வச்சா பண்ணணும்னு சொல்லியே வெயிட் பண்ணி இந்த படம் பண்ண மாதிரி இருக்குது. வைலன்ஸுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் பயங்கரமாக இருக்கணும். அனுஷோட 50th படம், அதுவும் அவரே டைரக்ட் பண்ணி அவர் இதில் வருது. அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் ப்ரோ அது. அதனால் அவரோட பாட்டே வேறு லெவலில் இருக்குது. ஏஆர் ரஹ்மான் வேறு அதில் வந்திருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தலைவர் தான்.
அது பாட்டுக்கெலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது என்ன பாட்டு, நிறையா பாட்டு வந்துடுச்சு ப்ரோ. அந்த நிறையா பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அந்த உசிரே நீதானே, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ப்ரோ செல்வராகவன் சார் தான் தனுஷ் சாருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தது எல்லாமே செல்வராகவன் சார் தான். இப்போ அவரையே இவர் டைரக்ட் பண்றாரு, எப்படி ப்ரோ இருக்கணும்? அது எல்லாரும் தான், அது ஒரு சைக்கிள் தான். ஃபஸ்ட்டு செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் அப்படியே கற்றுக்கிட்டார். அவர் இப்போ ஒரு வேறு ரேஞ்சில் போயிட்டார். அவர்லாம் வந்து தனுஷ் ஒரு நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ஒரு ஆக்டர்னால் அப்போ நிறையா கற்றுக்கிட்டு தான் வந்திருப்பார். ஸோ டைரக்ஷனில் இப்போ தான் வந்து என்னென்னா கொஞ்சம் வேலை வாங்க போகிறாங்க. அது செல்வராகவனும் ஒன்றும் கம்ப்ளீட்டாக சீனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்ட் டயத்தில் தான் ஒரு 4-5 படம் நடிக்கிறாரு. ஸோ தனுஷ் வந்து இவரை வந்து என்ன சொல்ல ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக வேலை வாங்கிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நடிப்பு அசுரன் வந்து தனுஷ் சார், நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா சார், 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க இந்த படத்தை? அதுதான் ஆக்சுவலி ரீசெண்ட் டயத்தில் வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து அந்த இது மார்க் ஆண்டனி, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு படம் நடிச்சிருந்தார், நல்ல படம் ஆக்சுவலி, சரி அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது இன்னொரு படம், அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாகவே அவர் நல்லா தான் நடிக்கிறாரு. ஒரு சில படம்லாம் வந்து கிளிக் ஆகிறதில்ல. அந்த படம் இது தானா, பொம்மைன்னு ஒரு படம், ராதாமோகன் சார் டைரக்ஷனில். அந்த படத்தில் வந்து படம் நல்லா இல்லை எனக்கு பர்சனலாக பிடிக்கல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் அவர் நடிப்பு நல்லா இருந்துச்சு. அது எஸ்.ஜே. சூர்யா இஸ் அ குட் ஆக்டர், கிரேட் ஆக்டர் சொல்ல போனால். அவர் வந்து தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டரோட ஒரு ஃபேஸ் ஆஃப்னா எந்த மாதிரி கேரக்டருங்கிறத பொறுத்து, வில்லனாக பண்ணுறாரா இல்லை வந்து வில்லன் மாதிரி கொண்டு போய் இல்லை வேறு எதுவும் கேரக்டர் மாற்றுறாங்க அதெல்லாம் தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், நடிப்பில் பஞ்சமே இருக்காது, 2 பேரும் மிரட்டி விட்டுருவாங்க, அது எனக்கு ஷூராக சொல்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா அவர்லாம் வேறு லெவலில், அவரோட ஆக்டிங்லாம் பயங்கர ஃபேன்ஸ் நாங்களாம். அவர்லாம் நேரில் பார்த்துருக்கோம், நேரில் அவரோட ஆக்டிங்கு அவர்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துருக்கோம். நாங்களும் இந்த சினிமாவில் தானே இருக்கனால அவரோட ஆக்டிங்கு எல்லாமே பார்த்துருக்கோம். ரொம்ப பிடிக்கும் எஸ்.ஜே. சூர்யா சார். ஏஆர்மன் சாருக்கு மரியானுக்கு அப்புறம் ஏஆர்மன் சார் ஆமாம். ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க தனுஷ் சார் ஏஆர்மன்? மரியான்லேயே வந்து எனக்கு அந்த ஆல்பம்லாம் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டும் நல்லாயிருக்கும். அந்த கடல் ராசானா பாட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன், அந்த பாட்டெலாம் நான் விரும்பி கேட்பேன். இப்பயும் வந்து அந்த வாட்டர் பேக்கெட் பாட்டு எனக்கு அப்படியே அந்த சந்தோஷ் நாராயணனோட அந்த டச்சோட அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி. வாட்டர் பேக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த ராயனோட ஃபஸ்ட் சிங்கிள் ஒன்று, அது ஒன்று அடங்காத அசுரன், அதுவும் வந்து எனக்கு ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு சிங்கிள் வந்துச்சு ராயன் ரம்பிள்னு, அது வந்து ஓகே கேட்க நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பழைய ரேஞ்சுக்கு இல்லை, பட் ஸ்டில் நல்லாவே கொடுத்துருக்காரு. நல்ல குவாலிட்டி ஒர்க்கு தான் எப்பயுமே ஏஆர் ரஹ்மான்ட்ட இருக்கும். இந்த படத்தை வந்து ஏஆர்மன் சார் அவரோட ஜானரை விட்டு வந்து பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுதா, எப்படி தெரியுது? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறையாவே. இப்போது 2 மியூசிக் டைரக்டர் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் இந்த கரண்ட்டாக. ஏன்னா ராயனில் ஏஆர் ரஹ்மானும் வந்து அவரோட ஜானர் விட்டு அவரோட ஸ்டைலை விட்டு கொஞ்சம் மாற்றி வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அனிருத்தும் வந்து அந்த இந்தியன் 2ல் வந்து அவர் ஸ்டைல் இல்லை, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பாரா பாட்டெலாம் கொஞ்சம் ஏஆர் ரஹ்மான் ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும், ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸும் ட்ரை பண்ணும். வடச்சென்னையில் வந்து ஏ சர்டிஃபிகேட், வடச்சென்னைக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி ஒரு ராவான இன்டென்ஸ் ஃபைட்லாம் இருக்குமா படத்தில், எப்படி எதிர்பார்க்குறீங்க வடச்சென்னை கம்பேர் பண்ணும்போது? இப்போ அதுதான், வட சென்னை அளவுக்கு ராவா இன்டென்ஸான நான் யோசிக்க விரும்பல. இந்த ராயனில் அந்த ஃபைட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு தான் நான் பார்க்க விரும்புகிறேன். தனுஷ் ஸ்டைல் ஆஃப் அந்த ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். தனுஷ் சார் தான் அண்ணா நடிச்சிருக்காருனாங்க, அவங்க கூட காளிதாஸ் ஜெயராமும் சந்தேஷ் உஷாரெல்லாம் இருக்காங்க. ஸோ இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ஏன்னா ஒரு மெச்சூர் கேரக்டர் அசுரன்லேயே பார்த்துருப்போம். ஸோ இதுவுமே அதே மாதிரி ஒரு ஏஜ்டு பர்சனாக நடிக்க போகிறாங்க. ஏஜ்டு பர்சன் அதுன்னெலாம் தெரில, ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் ஃபேமிலியை வந்து தாங்குற மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருப்பார். அந்த மாதிரி கேரக்டர்லாம் தனுஷ் நல்லா ஹேண்டில் பண்ணுவாருன்னு தோணுது. இந்த 25வது படமே பிளாக் பஸ்டர். ஸோ 50வது படம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, 2வது பாட்டு கேட்கல, டைம் இல்லை அதனால் கேட்கல. ஒரு பாட்டு நல்லா வெயிட் பண்ணுறேன். தனுஷ் ஹீ இஸ் எ லெஜண்ட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அவரோட படத்துக்கு வந்துட்டு அதிகபட்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படா வரும், எப்போ இந்த தேட்டருக்கு வரும், எப்போ அவரை பார்க்கலாம் அப்படின்னு. எப்படின்னா அவரோட வாய்ஸ்லேருந்து அவரோட சிங்கிங் டேலண்ட், ஒரு சினிமா பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு ட்ராக்கில் போனால் இவர் எல்லா ட்ராக்லேயும் வந்துட்டு ஓடுற ஒரு மனுஷன். ஸோ எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குருநாதர். ஸோ ஏன்னா நானும் வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். அவர் ஆக்டிங்லாம் நான் வந்துட்டு டெய்லியும் பார்த்து வளர்ந்தவன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு தனுஷ் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர். அவர் வந்துட்டு அவர் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் வந்துட்டு அவரோட க்ரியேட்டிவிட்டிஸ்னு ஒன்று இருக்குது, சீனில் ஒரு க்ரியேட்டிவிட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு எப்பயும் வேறு லெவல் இருக்கும். ஸோ
அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு தினமும் இவங்க கேஸ்டிங்கில் 2 பேருமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு, பையானுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில் தனுஷ் சார் சேர்ந்து பண்றாரு. எவ்வளோ எதிர்பார்ப்பு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் என்றைக்குமே ஒரு மேஜிக் இந்த மூவி. ஸோ அவர் எந்த ஒரு படத்தை வந்துட்டு தொட்டாலுமே அது வந்துட்டு ஒரு ஹிட் லிஸ்ட்டில் தான் போய் நிற்கும். ஸோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஒரு அமேசிங்கான வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அது ரொம்பவுமே நல்லாயிருக்கு படத்துக்கு.